வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் செவன் யூடியூப் சேனல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் தீபாவளிங்க. இப்போ அவ்வளோதான் குளிச்சுட்டு பாருங்க, நம்மளுடைய தீபாவளி புது ட்ரெஸ் போட்டாச்சு மக்களே. இதே நம்மளுடைய புது ட்ரெஸ்ஸுங்க. அப்புறம் நம்ம வாங்கின வெட்டி பாக்ஸ் போய் இறைவனை வணங்கி விட்டு வந்து பட்டாசு வெடிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம். இந்த தினத்தில் தீபாவளி நாள் இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோமோ அதெல்லாம் ஒரு விளாக்காக உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோவாக பப்ளிக் பண்ண போகிறேன். ஓகேங்களா மக்களே? வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே, வாங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் இந்த தீபாவளி நாள் இருந்து எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, வெற்றி அடையலாம். தீபாவளி வாழ்த்துக்கள். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. நீங்க எதாவது புது ட்ரெஸ்ஸா? நல்லா இருக்கா? பயங்கரமா இருக்குது. ஓகே, இது இன்றைக்கு புது ட்ரெஸ்ஸுங்க, பக்காவாக இருக்குது. அப்புறம் பாப்பாவுக்கு புது ட்ரெஸ்ஸு. தீபாவளி அன்றைக்கி தூங்கிட்டு இருக்குது புது ட்ரெஸ்ஸை போட்டு. அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். கோயிலில் போயிட்டு மீட் பண்ணலாம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க வர மாட்டாங்க, சும்மா வெளியே மட்டும் அப்படியே ஒரு கவர் பண்ணிவிட்டு சாமிக்கு மட்டும் வந்து வெடிப்போம். அப்புறம் அந்த தீபாவளி நாள் என்னென்ன பண்ணுவோமோ அப்படியே ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இந்த விளாக் இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே மக்கள், வாங்க ஸ்வீட் சாப்பிட்லாம். போதுமா? அவி பிடிச்சி ஜோன் பப்ளிங்க மக்கள், அதனால கொஞ்சம் சாப்பிடுவோம். போதுமா? அது எலும்பு சாப்பிட்டாலும் சளி பிடிக்கிறதோ, சளி பிடிச்சா இரும்பிட்டே ஆகணும். கல்ஸ், இதுதாங்க நல்ல மாரியம்மன் கோவில். இப்போ இங்கே வழிபட வந்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுப்போம். கல்ஸ், எல்லமாரியம்மன் கோயிலில் வந்து வழிபட்டாச்சுங்க. இங்கே வந்து பூசை பண்ணக்கூடிய நபர் வரல, அதனால் நாங்களே சாமி கும்பிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். அடுத்த கோயிலுக்கு போகலாம் வாங்க. அடுத்த கோயில் என்னது, என்ன ஊர் அது? கோட்டை மாரியம்மன் கோயில். அது எங்கே இருக்குது? கல்லாங்காட்டு வலசு. ரைட், கல்லாங்காட்டு வலசில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து முருகர், விநாயகர், அப்புறம் காளியம்மன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன், எல்லா கடவுள் இருக்கிறாங்க. போய் வழிபடலாம். அடிக்கணும். வெரி குட். சூப்பர். அப்படிதான். வெரி வெல், சூப்பர், வெரி குட்.
1 hour later. அவ்வளோதான் மக்கள்ஸ், சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்மகிட்ட இருக்கிற வெடியில் ஒரு சில வெடி இப்போ வெடிப்போம், அப்புறம் மீதியெல்லாம் நைட்டு வெடிக்கலாம். கோல்டு லட்சுமி வெடிங்க, இது ஒன்று போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் நல்லா நாட்டு வெடிங்க, பேப்பர் வெடி, இது ஒன்று போடலாம். ஆட்டம் பாம், இது ஒன்று போட்டுடலாங்க. ஏ சூப்பர், எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. கொஞ்சம் நடுங்குது. நெக்ஸ்ட்டுங்க நாட்டு பேப்பர் பாம், வேறு லெவலில் இது வெடிக்கும். அங்கே யாருங்க வெடிக்க போகுது, வெடிக்க போகுது. ஆஹா பிடிச்சிருச்சு. ஓகே, குருவி வேற லெவல். அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு போடுவோம். வா, பேப்பர் எப்படி அதாங்க, வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சுங்க. அவ்வளோதான், காஸ்டியூமை மாற்றியாச்சு. அது கசகசன்னு இருக்குதுங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க முடியல. சரிங்க, அதை போய் சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. தீபாவளி எவ்வளோ தான் வெடி வெடித்தாலும் கோயிலுக்கு போனாலும் சிக்கன் இல்லைன்னு வைங்களேன், தீபாவளியே வந்து ஒரு ஃபுல்லாக முழுமையடையாது. எப்படி ஆவி பறக்குதுங்களா? அதான் மக்கள்ஸ், ரெடி ஆகிட்டே இருக்கு, சாப்பிட்லாம். ஓகே, உங்கள் வீட்டில் வந்து தீபாவளி அன்னைக்கு பிரியாணியா அல்லது சிக்கனா மட்டனா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டில் சிக்கனுங்க. ஓகே, சாப்பிட்லாம் வாங்க மக்களே, எல்லோரும் சாப்பிட்லாம். சிக்கன் வேறு லெவல் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து தீபாவளி அன்றைக்கி பிரியாணியா சிக்கனா மட்டனான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சிக்கன் பீஸ் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். A few moments later. மக்கள், கிட்டத்தட்ட தீபாவளி பார்த்தீங்கன்னா 90% முடிஞ்சிருச்சுங்க. ஒரு 10% தான் இருக்குது. மீதி இருக்கிற வெடி இப்போ வெடிக்கலாம். அவுட்டு யூட்டு எல்லாம் கங்கு சக்கரெல்லாம் வெடிக்கலாம். வெடிக்கலாம் வேண்டாமா? வெடிக்கலாமா? சரி சரி சரி, பாப்பா நானும் இப்போ பட்டாசு வெடிக்க போகிறேன். மக்கள்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பீடி பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறோம். விளக்கிலிருந்து அப்படியே பெத்தி அப்படி போட்டு வைங்க, வெடிக்கும் பாருங்க. அப்படி அவ்வளோதான், இதுதான் பீடி பட்டாசு. பட்டாசு எடுத்துட்டு வரதா? கங்கு சக்கரம் நல்லா நொந்து போச்சுங்களா?
பாக்குது பயங்கரமா வேற லெவல் டைமிங்கு. நிலப்ரஸ் வலி கூட்ட போகுது. இது மிகப்பெரிய ஒரு பொறியா வர்றதுங்க. இது என்னன்னு தெரியல, நல்லா ஸ்பார்க் ஆகுது. இப்போ வெடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் பொரியிற மாதிரி பொரியும். 2025 வந்து புது படம். பயங்கரமா இருக்குது. இது நல்லா இருக்குது. வேற லெவல். 12 அவுட்டுங்க. இது 12 இது மேலே போகும்னு நினைக்கிறேன். 12 ஷாட் பயங்கரமா இருக்கும். மக்கள் 12 வெடி கொண்ட அவுட்டு. 12 இது மேலே போகுமா? என்னாச்சு? சுத்து. போய் எடுத்துட்டு வா. 5-6 பாக்ஸ் இருக்குங்க, எல்லாம் எடுத்துட்டு வா. அப்பா இந்த வருஷம் தீபாவளி பண்டிகை இதோட முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த வருஷம் தீபாவளியில் எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து நிறைய பேர் அமௌண்ட் இல்லாதனால பட்டாசு வாங்காமல் கூட இருந்திருப்பீங்க, ட்ரெஸ் எடுக்காமல் இருந்திருப்பீங்க, போனஸ் போட்டிருக்க மாட்டாங்க, பல பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் அடுத்த வருஷம் தீபாவளி அன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். வருமானம், பணம் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிரும். இதை வைத்து நீங்கள் பட்டாசோ அல்லது ட்ரெஸ்ஸோ எல்லாமே எடுத்து வாழ்க்கையில் மேல் முன்னேறுவீங்க. கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே.